ரத்தம் கொடுத்தியம்மா? ஆமா, நிறைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அது சரி, உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது? நான் பணத்துக்காக ரத்தம் கொடுக்கலம்மா, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக கொடுத்தேன். நாங்களும் அதுக்கு தான் கொடுத்தோம். துட்டு எவ்வளவு கிடைச்சது? எனக்கு என் மனசுக்கு நிம்மதி கிடைச்சது. அது யாருக்கு வேணும்? ஏமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஆண்டவனே இந்த அவன் பங்குன்னு பாதி பணத்தை உண்டியில போட்டியே, ஏன் மொத்த பணத்தை நீயே வச்சுக்காம ஏன் அப்படி செஞ்ச? அது பாதி அங்க போட்டதான் எனக்கு நிம்மதி. பாத்தியா பாத்தியா, நிம்மதிக்காக நீயே எவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருக்கேன்னு. ஆமா, அந்த நிம்மதிக்காகத்தாமா நானும் ரத்தம் கொடுத்தேன். அந்த தம்பிக்கு ரத்தம் கொடுத்த போது ஏதோ நான் பெத்த பிள்ளைக்கு ரத்தம் கொடுக்கற மாதிரி என் மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. இப்ப கூட உன்கிட்ட பேசும்போது என் பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி என் மனசுக்கு ஒரு நிம்மதி. அப்படியா? எனக்கு கூட உங்ககிட்ட பேசும்போது எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரியே இருக்குது. மை டியர் மம்மி. ஏமா, இந்த கட்டெல்லாம் எப்பமா ஆக போறீங்க? இதோ இப்ப ஆகுறேன் தம்பி. இனிமே உனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அநேகமா நீ இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகலாம். அப்படியா? மெதுவா மெதுவா. நானே ஆக்குறேன். ஏமா அழுகுறீங்க? மோகன் தானே? ஆமா. என்ன உங்களுக்கு தெரியல? நல்லா ஞாபகப்படுத்தி பாருப்பா. அப்பா, உங்க கதையை கேட்ட என் தலையே சுத்துது. அப்பா அம்மா பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போறது எவ்வளவு பெரிய தண்டனை. பாபி, பாபி, நான் யாரோ ஒருத்தருக்கு ரத்தம் கொடுத்தேன்னு சொன்னேனே, அது வேற யாரும் இல்லம்மா, இவன் தான், என் மகன் மோகன். அடட, நம்பாளே. என்னையா இந்த பொண்ணை காப்பாத்தி ஊருக்கு கூட்டிட்டு போனான்னு பெருசா சொன்னா, இங்க ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்க? பாபி, இந்த பொண்ணை ஊருக்கு கூட்டிட்டு போறதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அதுக்குள்ள அதிர்ஷ்டவசமா எங்க அம்மாவை சந்திச்சுட்டேன். கூடிய சீக்கிரம் எங்க அப்பாவையும் தங்கச்சியும் கண்டுபிடிச்சிட்டேன்னா என் வாழ்க்கை லட்சியமே நிறைவேறிடும். அதுக்கு என்னோட உதவி தேவைன்னா கூச்சப்படாம தைரியமா கேளு. கேப்பியா? அட, துட்டுக்கிட்டலாம் வேணாம்ப்பா, நீ நம்ம ஜாதி ஆளாச்சே. ஏங்க, அவங்க போட்டோ ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு போட்டோ பரிசுல வச்சிருந்தேன், அதையும் யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்கம்மா. அப்ப நான் வரட்டுங்களா? பாபி, இப்ப நாங்க இந்த வீட்டுல தான் இருக்கோம், வீட்டுக்கு வந்துட்டு போமா. இந்த வீடு தானே, இன்னொரு நாளைக்கு வரேன். வரட்டுமா? என்ன சார், பெல் அமைக்கிறீங்களா? இன்னும் இந்த ஹோட்டல் அமுக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? கிச்சன்ல ரொட்டி மாவு இருக்குதா? அத நீ அமுக்கு. ஆமா, சூடா என்ன கிடைக்கும்? சூடா சுடுதண்ணி கிடைக்கும். அதை விட சூடா வேணும்னா சணலே இருக்குது. ஆமா, குளிக்கும் போது சுடுதண்ணி கொண்டாடாதீங்க. சாப்பிடறதுக்கு என்னப்பா இருக்கு? இந்த ஹோட்டல்ல டிஃபன் இருக்குது, ஆனா அதை மனுஷன் திம்பானா? நீங்க சாப்பிடுறீங்க, சம்பளம் கொடுக்குறானே. அடக்குமா வேற கிடைக்குமா? கிடைக்குமே. கலக்கல், லோக்கல், இந்தியன், ஃபாரின், எது வேணும்? ஃபாரின் கிடைக்குமா? எந்த கண்ட்ரி வேணும்? பேரை சொல்லுங்க, இன்டர்நேஷனலே கொண்டாந்துடுறேன். ஒரு 500 வெட்டுங்க. 500? மெட்ராஸ்லயே 250 தானப்பா? மெட்ராஸ்ல கூட தான் கம்பெனி போற வைக்கிறான். ஒரு பய சீன்றானா இங்க அடிக்கடியா கிடக்குது. தேவைப்படுது இல்ல, வெட்டுங்க, டைம் ஆகுது இல்ல. 500 தான் இருக்கு. வர்றேன். சீக்கிரம் பா. அரை பாட்டில் உள்ள கட்டிட வைக்கிறேன். உழுகா அப்படின்னு சொல்லி சமாளிப்பேன்.
நான் கொண்டாந்துட்டியா? வாசலே நிக்குது. என்னது நிக்கிறா? நீ தண்ணி போட்டிருக்கியா? உளற நிக்கிறீங்க. என்ன இருந்தாலும் புது இடம் இல்லையா? திடுதுப்புன்னு வர முடியுமா? ஜீனி, come on in. உனக்கேயா நீக்குது இல்ல கைய? ரெண்டால கொடுக்க முடியுமா? என்னது இது? ஊட்டியில பொம்பளைங்கள இந்த வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி விடு. ஏறு ஏறு. ஏன் சார் உங்களுக்கு ஏதாவது விவசாயம் இருக்கா? மூணாம் மனுஷன் நான் ஒருத்தங்க நிக்கிறேன், ஏறி எடுங்க. எப்படி நீ பழக்கப்பட்டவன் தானப்பா, நீ ஒரு ரவுண்ட் போட்டுக்க. பியூட்டி நேரத்துல பியூட்டியை போக்குறதே இல்லை. என்னது? ஏப்பா என்ன சூடா என்ன இருக்குன்னு கேட்டா நெருப்பு இருக்குங்க, பாரி வேணுமோ லோக்கல் வேணுமா, வெளியில போன இந்த பொண்ணை கூட்டு வந்துருக்கீங்க. என்னுடைய அந்த என்ன பெருமை என்ன தகுதி என்ன? சும்மா இருங்க சார். இதெல்லாம் கேட்கும் போதே யோசிச்சு பார்த்துருக்கணும். நீங்க பாருங்க கேட்டீங்க, மரப்புற பாரு கொண்டாந்துட்டேன். ஆனா சண்டாடா, நான் கேட்டது பாட்டுப்பா. பாத்துலா அதுக்கு அவ்வளவு அரசுமா கேட்டீங்க? சரி சரி அனுப்பிச்சிரு. ஏன் சார் இது நியாயமா? அந்த பாப்பா சும்மா திரும்பி போவாது. கையாச்சும் ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. என்னப்பா கையில கொடு காலில் கொடுன்னு உன்னோட பெரிய தொல்லையா இருக்குது. இதாம்மா இதை பச்சுக்கு வச்சுக்க. என்ன சொல்லிட்டு போறா? உங்க மாசாந்திர செலவுக்கு இதை வச்சுங்கன்னு சொல்லிட்டு போகுது. அதுவும் நல்லதுதான். அல்பம் அல்பம். உங்க அந்தஸ்து என்ன, பெருமை என்ன, இதெல்லாம் நீங்க திறக்கலாமா? என்னடா வாச தெரியுங்க? அதிகம் விட அதிகம் விட. போடா சின்ன பையன். பத்தடா டேய், இன்னும் வேணுமே எனக்கு. வேணுங்கா இருக்கா? ஆட்டாடா சிந்திரும். அல்பம் அல்பம். ஊத்துறா தர தர. ஏ காதுடா அது. அடே கண்ணுடா வாய் அதான். சுருன்னு ஏறுது. எதுவுமே ராவா ஆயிட்டாடா நல்லா இருக்கும். கலந்தா ஒண்ணு அப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு மீன் கிடக்குறாரு. சில பேருக்கு தண்ணி போட்டாதான் போதை வருது. எனக்கு நீ பக்கத்துல இருந்தாலே போதை வருது. இது தெளிய இன்னும் ஒரு 8 மணி நேரம் ஆகும். இங்க ஜாலியா போயிட்டு வந்து மோகன் வரல? இல்ல சார். அவன் உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சின்ன வயசுல பிரிஞ்சு போனா அவங்க அம்மாவை சந்திச்சாராம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க அம்மா அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்களா. Is that a fact? ஆமா சார். உனக்கு தெரியுமா? தெரியும். நீ பாத்தியா? இல்ல. யாரு சொன்னா? ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் சொன்னாங்க. தாயும் மகனும் சந்திச்சுட்ட அங்க இருந்தவங்க எல்லாம் பாத்துருக்காங்க. ஆமா சார். அந்த அம்மாவோட அட்ரஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். Good girl. நீ ஊட்டியில இருக்க? நான் ஊட்டியில தான் இருக்கேன். உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? 20 long years. What a tragedy. What a tragedy. வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? ரெடியா இருக்கு. நீ ஒண்ணு சொல்லிடாத. நீ நான் பாரு early morning புறப்படணும். இது ஸ்ட்ரைப் சூட் யூரோப்ல தைக்கல அந்த சூட் இருக்குல்ல,
அத போய் இஸ்திரி பண்ணி வை. நான் I should look very handsome today, you know. இன்னைக்கு யார பார்க்க போறேன் தெரியுமா? சஸ்பென்ஸ். நீ இந்த ஃபாரின் கார்ல ரெடி பண்ணி வை. அப்புறம் you go bring my suit. Go. I'm sorry. தேடிலே புதிய சுகம் தேர்ந்தது இனிய குடி காற்றிலே இளமை வந்து கூடுது. தேடிலே புதிய சுகம் தேர்ந்தது இனிய குடி காற்றிலே இளமை வந்து கூடுது. நினைவிழந்த இந்த நேரம் விடுதலை யாரது மனமானில் போனது. நினைவிழந்த இந்த நேரம் விடுதலை யாரது மனமானில் போனது. உறவனும் பறவை காணுகின்ற கனவுகள் கண்ணெதிரில் என்றுதான் படித்தது. தேடினே புதிய சுகம் சேர்ந்தது இனிய குளிர்காற்றிலே இளமை வந்து கூடு. என் மனம் செல்லும் ஊர்வலம் புது வேகம் என நடை போடுது சுவராகம் பாடுது. பாடலாம் என் மனம் செல்லும் ஊர்வலம் புது வேகம் என நடை போடுது சுவராகம் பாடுது. திரும்பிய இளமை தேடுகின்ற இனிமையில் என் உணர்வுகள் இன்றுதான் பிடித்தது. தேடினே புதிய சுகம் சேர்ந்தது இனிய குளிர்காற்றிலே இளமை வந்து கூடுது. லா